ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது சொல்கிறது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த டேர்ம் ஃபோர்ஸ் மே பி டிஃபைன்ட் அஸ் அன் ஏஜென்ட் விச் ப்ரொடியூஸ் ஆர் டென் டு ப்ரொடியூஸ் டெஸ்ட்ராய் ஆர் டென் டு டெஸ்ட்ராய் மோஷன். எஸ், வந்து ஒரு மோஷனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை அதோட இயக்கத்தை மாற்ற முடியும். ஸோ ஃபோர்ஸ் மாற்ற முடியும். அப்போ அக்ரி தான் அதோட ஆன்சர். ஓகேவா? கரெக்ட். ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் எ பாடி மேபி. ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சுன்னா அங்கே இருக்கிற வந்து இயக்கம், அதாவது அதோட மோஷனை வந்து அது சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஸ்டாப் பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து என்னது, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரெஸ், உள்ள அழுத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதில் இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? கரெக்ட். அப்போ ஆல் ஆஃப் தீஸ் தான். இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஒரு பாடியில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னே வச்சுக்கோங்களேன். மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட அளவு எந்த அளவில் இருக்கோ அதை வச்சு நம்ம அதோடைய எஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன். அதோட ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த லெவலில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ், அதோட தன்மை, அதை வச்சு நம்ம வந்து அந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரு பாடியில் எவ்வளோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு. அடுத்தது என்னென்னா யூனிட் ஃபோர்ஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டமோட உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் வந்து எஸ்ஐ சிஸ்டம் வந்து நியூட்டன். ஆன்சர் வந்து நியூட்டன். 1 kg force is equal to 9.8 நியூட்டன். நல்லா பார்த்துக்கோங்க, 9.8 நியூட்டன்.